ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அனதர் சோப் மேக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன சோப் அப்படின்னா ஆன்டி பிம்பிள் சோப் இதோட நேமு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் பவுடர்ஸ் வச்சு தான் வந்து இந்த சோப்பை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு வந்து நிறைய மறுபடியும் கேட்டிருந்தீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோலேயே நான் வந்து கிளியராக எல்லாமே சொல்லிடுவேன். உங்களுக்கு என்னால் கிளாஸாக அதை கண்டக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன். உங்களுக்கு இதுலயே வந்து நான் கிளியர் கட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே சோப் மேக்கிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியுமே வீடியோ பார்த்தவங்களுமே மறுபடியும் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். வீடியோவே நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இனிமேல் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அதனால நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன். இனி வர்ற ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். அண்ட் வீடியோலையுமே வந்து நான் அங்கங்கே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோப் செய்யறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சோப் பேஸ் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸு. ஒரு 3 சோப் வந்து நான் பண்ண போகிறேன். அதனால 300 to 350 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்கு எச்சா எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அதை மோல்டில் வந்து போர் பண்ணுவோம்ல, போர் பண்ணிட்டு நீங்கள் அதை கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அதை அண்டு வந்து நீங்கள் அதை ரேப் பண்ணி வச்சுட்டிங்கனாலுமே அது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 96க்கு பக்கமாக வந்துடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எச்சா எடுத்துக்கிறது. இப்போ 100 கிராமுக்கு பண்ணுறீங்கன்னா 105 எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா கரெக்டாக 100 கிராமுக்கு வந்துடும். அதனால தான் வந்து கொஞ்சம் எச்சா எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 350 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன பவுடர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு ஆன்டி பிம்பிள் சோப் அப்படிங்கிறனால பிம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். நீம் போடுவோம், நீம் பவுடர் போடுவோம், அப்புறம் குப்பை மேனி பவுடர் போடுவோம், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் போடுவோம். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இதை ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம் அந்த பிம்பிள்ஸ் போகிறதுக்காக. இது வந்து நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு சோப்பாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த பிம்பிள் குறையறதுக்காக. நான் அகைன் சொல்கிறேன், நம்ம ஒரு சோப் மூலியமாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியாது. சோப் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன். நான் எந்த வீடியோலையுமே வந்து ஒரு சோப் போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாயிரும், நீங்கள் வந்து ஒயிட் ஆயிடுவீங்க, ஃபேர் ஆயிடுவீங்கன்னு நான் எந்த இதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. சோப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணும். நீங்கள் அதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடுறீங்க, வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஃபேஸ் பேக் போடுறீங்க, இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த ஆயில்லாம் இருக்குல்ல, அந்த குங்குமதி ஆயில், அந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சீரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வேணா உங்களுக்கு வந்து அது குறைய சான்ஸ் இருக்கு. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு சோப்பே வந்து எல்லாமே நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்காது, ஹெல்ப் மட்டும்தான் பண்ணும். நீங்கள் நார்மல் சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் எல்லாமே ஆர்கானிக்காக ஹெர்பலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த சோப்பும் போட்டுட்டு நீங்கள் நம்ம ரெடி பண்ணுற சோப்பு யூஸ் பண்ணுறது, க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ரிசல்ட் நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஆர்கானிக்காக போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அதுவே ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் தெரியும். இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து நீம், குப்பை மேனி, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் அந்த ஃபேஸ் பேக்கோட பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நான் 3 கிராம் தான் எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் எடுக்கல. 3 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். நீம் அண்ட் குப்பை மேனியோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நார்மல் பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும். நீமும் குப்பை மேனியுமே வந்து நம்ம அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்தால் ஃபேஸில் வைக்கிறதுக்கு, அப்புறம் இதுக்கெலாம் தான் நம்ம நீமும் குப்பை மேனி பவுடரும் வந்து ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீம் குப்பை மேனியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸு, ஆக்னிலாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே வந்து ஃபேஸில் வந்து இந்த சொறி, சிரங்கு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கெலாம் வந்து குப்பை மேனி வந்து நம்ம யூஸ் பண்ணால் கிளியர் ஆகும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நீமோட ப்ராப்பர்ட்டிஸும் அதே தான்.
ரெண்டுமே வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. ரெண்டுமே வந்து இந்த ஃபங்கல் ஆக்னி அப்புறம் நார்மலாக வர ஆக்னி இந்த மாதிரி இருக்கிற குப்பைமேனி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஈவனாக ஆக்கும், ஈவன் ஸ்கின் டோனாக ஆக்கும். அது எப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து இந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும், அங்கங்கே வந்து ஒரு சிலருக்கு சொறி சிறங்கு மாதிரி இருக்கும், ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீனேஜில் வர பிம்பிள்ஸ் இதுக்கெல்லாமே வந்து இந்த குப்பைமேனி நீம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ரெகுலராக யூஸ் பண்ணணும். நம்ம விடாமல் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க போது அது வந்து கிளியர் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. கஸ்தூரி மஞ்சள் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் ஹேரை வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கும். இதுவுமே வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட பழைய ஸ்கின்னை வந்து கொண்டு வரும். மற்றபடி வந்து ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ்லாம் ஆகாது, நம்மளோட பழைய ஸ்கின் வேணால் கொண்டு வரும். நீங்கள் பிளாக்காக இருந்துட்டு ஒயிட்டாக மாறணும் அப்படின்னா எந்த சோப்புமே கிடையாது, நம்மளோட பழைய ஸ்கின் வேணால் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் வந்து எந்த சோப்பாக இருந்தாலுமே பண்ணும். கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட்டுமே அதுதான். நான் எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அன்வான்ட் ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆகும். லேடிஸ்க்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கஸ்தூரி மஞ்சள்லேயும் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து டீ எசென்சியல் ஆயிலும் ஆரஞ்சு எசென்சியல் ஆயிலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டீ ட்ரீ வந்து நார்மலாகவே தெரியும், ஆக்னி பிம்பிள்ஸ்க்குலாம் வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும் இந்த டீ ஆயில் வந்து. ஆரஞ்சு எசென்சியல் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், விட்டமின் சி இருக்கிறனால ஸ்கின் பிரைட்டனிங்க்கு வந்து ஆரஞ்சு எசென்சியல் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், லாவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்ற எதுவும் யூஸ் பண்ணல. எப்பயும் போல நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மோல்டை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸை வந்து அப்படியே நீங்கள் போர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததும் வந்து நீங்கள் ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்து வராமல் இருக்கும், சோப் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். அந்த எண்டில் வந்து என்னோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.